முஸ்லீம்லாம் கண்டு ஏன் சொல்றேன், முஸ்லீம் அடிச்சு மண்டே உடஞ்சி மண்டை பிளந்து ரத்தம் கொட்டினாலும் சரி அந்த இடத்துல கடந்து போராட்டம் பண்ணிட்டே கிடப்பான் முஸ்லீம். ஏன்னா அவன் ஆம்பளை தானே, ஆனா நமக்கு அந்த தைரியம் இல்லை. அந்த தைரியத்தில் நம்ம நின்று பாரு, அதனால பின் வாங்கிடும். திரும்பி மண்டை உடஞ்சா ஹாஸ்பிட்டல் போய் போடு, அவன் மேல 2 வழக்க போடு, போலீஸ் மேல 10 வழக்க போட்டோம்னா அவனுக்கு பதவி உயர்வு ரத்த ஆயிடும். புரியுதா? நம்மகிட்ட நம்ம காலை பிடிச்சி நிற்பான். ஆக தைரியம் இல்லைன்னு சொன்னா இங்க போகக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சச்சரவு பண்ணக்கூடாது, பேசாம வந்தோம் அமைதியை சார்ந்து அமைதியா ஒருத்தர் கட்ட போற முடிவு பண்றோமா, ஜெயிலுக்கு போற நம்ம தயாரா அந்த தைரியம் இல்லைன்னு சொன்னா நம்ம போகக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மையா ஊடகமா இருக்கிறாங்க காப்பாத்துறேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நியாயத்துக்காக நான் கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றேன் 2 நாளைக்கு முன்னாடி, தண்ணி தேவையில்லை, வேண்டாம், இருங்க, அமைதியா இருங்க, வேளாண் கொஞ்சம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னா, இந்த வன்னீர் எல்லாம் கொடுத்தாங்க நாய்க்கர் மூட்டாங்க, வட மாவட்டத்தில் நாய்க்கர் மூட்டை எரிச்சாங்க இல்ல, ஊரோட எரிச்சாங்க. அது மாதிரி உயிர் சேதம் இல்லாம அந்த ஊரையும் மொத்தமா கொளுத்துங்க, உடைமையில கொளுத்துங்க. சொல்லப்படுற உடைமையில கூட ஆளை விட்டு உடைமைகளை கொடுத்து அந்த உடைமைகளை வாங்குறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும் அரசாங்கத்தோட போராடி வாங்குறதுக்கு. அந்த ஒரு நிலையை உருவாக்கு. அப்படி உருவாக்கிட்டு சொன்னா அரசாங்கம் நம்மளை கண்டு பயப்படும், காவல்துறை நம்மளை கண்டு பயப்படும், அவங்க பல்ல போய் பரப்ப நமக்கு பயப்படும். அதை விட்டு சும்மா போய் முதல்ல ஒரு கொத்த கொத்திட்டு தம்பி அதெல்லாம் எடுத்து விட்டு பின்னாடி ஒரு முதல்ல லேச ஒரு கொத்த கொத்திட்டு அது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் கூட எஸ்பி டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அதான் சொன்னேன், எனக்கு ஒரே வருத்தம் அப்படின்னேன். என்னங்க வருத்தம், சம்பவத்தை ஈடுபட்டதாங்க, அதெல்லாம் விஷயம் கொல்லாம விட்டதான் அப்படின்னேன். அவனை கொண்டு வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு விளக்கு தானே. அப்ப வெள்ளப்புற சொன்னா ஆமா அதுவும் எல்லாம் உண்மைதாங்க, இந்த செலவு அந்த செலவு ஒரு செலவு தான். அதெல்லாம் சிறைதான் நம்பி நம்மள வலிமைப்படுத்தும். சிறைச்சாலைக்கு போனா தான் நம்ம வலிமையாகலாம். அங்க ஒரு கரித்துண்டு எடுத்து நம்ம தமிழ்நாடு தேவர் சிறை சுவரில் எழுதணும். சிறை சுவரில் தமிழ்நாடு தேவர் கரித்துண்டு கிடையாது, இந்த கம்பியை ஒடிச்சு அப்படியே எழுதுனா தமிழ்நாடு தேவர் பேர் வலிமை நடத்தான். ஜெயிலுக்கு போகலன்னா நம்ம வலிமை கண்டிப்பா. ஆனா தேவையில்லாம போக கூடாது, தேவைக்காக போகணும், இனத்துக்காக போகணும். நம்மளை தொட்டா அவனை வெட்டலாம், இனத்துக்கான ஒரு போராட்டம். அது கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ள ஏதாவது நம்ம இது வேணும். தமிழ்நாட்டுல ₹1 கூட வசூல் பண்ணாம நடத்துற இயக்கம் சொன்னா தமிழ்நாடு தேர்தல் மட்டும்தான். யாருக்குமே நம்ம ₹1 கூட வசூல் பண்றது இல்ல, சொந்த காசை கூட இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பெருமை நமக்கு மட்டும் தான் இருக்கு. சரி தம்பி, அப்படியே போயிட்டு வாங்க.